Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வாரம் வீக்லி டெஸ்ட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம் 12th பயாலஜிக்கு போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். ஸோ மோஸ்ட்லி இந்த வீக்லி டெஸ்ட் கொஷின்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சென்டம் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஓரளவுக்கு படிப்பேன். கொஞ்சம் கம்மியான கொஷின்ஸாக கொடுங்க, நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு எத்தனை கொஷின்ஸ் கொடுத்தாலும் நான் படிச்சுட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த கொஷினை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. நம்ம வீக்லி டெஸ்ட் கொஷின் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புக் பேக்கில் இம்பார்ட்டன்ட், பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் இது வரைக்கும் இயர் வைஸ் கேட்ட கொஷின்ஸு சாப்டர் வைஸாக நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கொஷினை என்ன பண்ணுறீங்க, நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ சாப்டர் 1ல் இந்த வாரத்துக்கான கொஷின் ஆக்சுவலாக இது மண்டேவே அப்டேட் பண்ணியிருக்க வேண்டியது, ஒரு சில காரணங்களால் அப்டேட் பண்ண முடியல. ஸோ நம்ம ரெகுலராக ஒவ்வொரு லெசனுக்கும் வீக்லி டெஸ்ட்டு அண்டு ஸ்லிப் டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த க்ளோன் அப்படிங்கிற கொஷின், இது சிம்பிளாக அண்ட் ஈஸியாக இருக்கக்கூடிய கொஷினை இதை படிச்சிருங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங், இது இயர் கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கேந்திரோஃபில்லி, ஸோ இது ஒரே ஒரு வார்த்தை தான், கேந்திரோஃபில்லி, மெலிட்டோஃபில்லி, இந்த மாதிரியான கொஷினை படிச்சிருங்க. அதுக்கடுத்து எண்டோதீசியம் அசோசியேட் வித் டெசிஷன்ஸ் ஆஃப் ஆன்சர் ஜஸ்டிஃபை ஸ்டேட்மெண்ட், இதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாபிட்டம் ரொம்ப முக்கியம். போலன் கிட், இது லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில் அண்டு எக்ஸ்பிளைன். சரிங்களா, ஓவிலோட ஸ்ட்ரக்சரை நல்லா படிச்சுங்க. இது லாஸ்ட் டைம் பியூர் சயின்ஸ்க்கு 5 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. பயாலஜிக்கு 3 மார்க் கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா, அதனால் பார்த்துங்க. தமிழ் மீடியம் நகல்கள் என்றால் என்ன, ஒட்டுதல் பதிமிடல் வேறுபடுத்துக, சாரி இது இப்படி வரணும் ஸ்பெல்லிங், கேந்திரோஃபில்லி என்றால் என்ன, ஸோ அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து எண்டோதீசியம் மகரந்தப்பை வெடித்தலுடன் தொடர்புடையது, இந்த கூற்றை நியாயப்படுத்துக, டபிட்டத்தோட பணிகள், போலன் கிட்ட பற்றி சிறுகுறிப்பு வரைகள். அதுக்கடுத்து நுண்வித்தரோகத்துள்ள படிநிலைகள், தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பு. ஸோ இந்த கொஸ்டினை நல்லா பார்த்து வச்சுங்க. இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுவாலஜி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு 2 மார்க், எவ்வுயிரினத்தில் செல் பிரிதலே இனப்பெருக்க முறையாக செயல்படுகிறது, ரொம்ப முக்கியமானது. பெண் இனச்சல் நேரடியாக வளர்ச்சியடைந்து செய்யுறியாக மாறும் நிகழ்ச்சியோட பெயரும் அது நிகழும் ஒரு பறவையின் பெயர். கன்னி இனப்பெருக்கம்னா என்ன, விலங்குலேருந்து எடுத்துக்காட்டு. சரிங்களா, இந்த கன்னி இனப்பெருக்கமே நம்ம 5 மார்க்ஸ்லேருந்து கேட்பாங்க, அதையும் பார்த்துருங்க. அதுக்கடுத்து முதுமை நிலை என்றால் என்ன, இது இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, 2022 மேல கேட்டிருக்காங்க. அப்போலைசிஸ் தற்செறிவு, இது அதிகமான இயர் கொஸ்டினில் பார்க்கலாம். பிளாஸ்மோட்டோமி, அது பார்த்துருங்க. உயிரினங்கள் நடைபெறும் பல்வேறு வகையான ஒருங்கிணை முறை, இது 5 மார்க்ஸ், இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து உயிரிகளின் வாழ்க்கை சுழற்சி நிலைகள், ஸோ இந்த மாதிரி 5 மார்க்ஸ் கேட்கல. நம்ம ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் கம்மியாக தான் இருக்கா, நல்லா அதை பார்த்துருங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் லெசனுக்கு மட்டும் இல்லை, எல்லா லெசனுக்கும் நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் டெஸ்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து முடிஞ்சால் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பில் அது கூட ஷேர் பண்ணுங்கள். கரெக்டாக எழுதி பார்க்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஸோ நீங்கள் ரெகுலராக பண்ணால் தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும் கண்டினியூவாக. ஸோ அது பார்த்து வச்சுங்க. இங்கிலீஷ் மீடியம் நோட் பண்ணி வச்சுங்க. நேம் ஆர்கானிசம் வேர் செல் டிவிஷன் இட் செல்ஃப் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். நேம் த ஃபினாமினான் வேர் ஃபீமேல் கேமெட் டைரக்ட்லி டெவலப் இன்டு நியூ ஆர்கானிசம் வித் அன் எக்ஸாம்பிள். பாத்தோஜெனிசிஸ்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து செனசன் பேஸ்னா என்ன, அப்போலைசிஸ்னா என்ன, பிளாஸ்மோட்டோமின் என்ன. அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிங்காமி இன்வால்விங் ஆர்கானிசம்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த வாரத்துக்கான கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.